ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் உமர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல லிவிங் டுகெதர்ல இருந்த அமீர் அப்புறம் பாவனியோட கல்யாணம் தான் இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்சு. சொல்ல போனா விஜய் டிவில இருக்கக்கூடிய நிறைய பிரபலங்கள் இந்த கல்யாணத்துல கலந்துக்கிட்டு அவங்கள விஷ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா விஜய் டிவி ஆங்கரான பிரியங்கா லைக் நாத்தனார் மாதிரி இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா சடங்குகளையுமே சிறப்பா பண்ணி முடிச்சிருக்காங்க. நல்லா தானப்பா போய்கிட்டு இருக்கு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்கதான் ஒரு பிரச்சனை. ஐசுவை குறிப்பா இந்த கல்யாணத்தை கூப்பிடவே இல்லையாமா. ஐசு யாருன்னு கேட்டீங்கன்னா, அமீர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துல இருக்காருன்னா அதுக்கு முழு காரணம் இல்லைனாலும் ஒரு பாதி இலவாச்சும் ஐசுக்கும் பங்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஐசுவே இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடலையா. அமீர் பிக் பாஸ் சீசன் 5 போறதுக்கு முன்னாடி அவர் தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் தான் குடும்பத்துல ஒரு ஆளா சேர்த்துக்கிட்டு அவருக்கு தங்க இடம் சாப்பாடு எல்லாமே கொடுத்து தான் கூடவே வச்சு பார்த்துக்கிட்டவர் தான் அசரப். அப்படிப்பட்ட அசரப்பையுமே இந்த கல்யாணத்துக்கு குறிப்பா கூப்பிடவே இல்லையா. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு மட்டும் தெரியுது. இதை பத்தி சோசியல் மீடியால நம்ம பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை. அமீர் தான் அசரப்பா கூப்பிடல, அசரப் அமீரை கூப்பிட்டுமே அசரப் போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. அசரப்போட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இங்க காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி அவர் என்னதான் இங்க போட்டிருக்காருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரோட்ல ஒரு நாய் மலையில நனைஞ்சு குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தா அதை கண்டிப்பா காப்பாத்தி அதை தொடச்சி உங்க வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பாடு போட்டு அதை நல்லா பாத்துக்கிறீங்க. அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருந்தானா அவனை அப்படியே விட்டுட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. எது எப்படியோ தெரியல, இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு மட்டும் தெரியுது. அந்த பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.